உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். வாணியம்பாடி அருகே எருது விடும் விழாவில் இருந்து தவறி 4 கிலோமீட்டருக்கு மேலாக நெடுஞ்சாலையில் ஓடிய காலை பார்வையற்ற தம்பதியினர் மீது முட்டியதில் 2 படுகாயம். சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வன்னியபுதூர் பகுதியில் எருது விடும் விழா நடைபெற்று வரும் நிலையில் இந்த எருது விடும் விழாவில் சுமார் 150க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்ற நிலையில் இந்த விழாவில் பங்கேற்ற காளை ஒன்று வழி தவறி 4 கிலோமீட்டர் தூரம் வாணியம்பாடியில் உள்ள சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ஓடி வந்துள்ளது. அப்பொழுது பெருமாள் கூட்டு சாலையில் காளை ஓடி வந்தபோது அச்சாலையில் நடந்து சென்ற பார்வையற்ற தம்பதியினர் மீது காளை மோதியுள்ளது. இதில் நாகராஜ் மற்றும் அவரது மனைவி இருவரும் படுகாயமடைந்த நிலையில் உடனடியாக அங்கிருந்த பொதுமக்கள் அவர்களை மீட்டு முதலுதவி அளித்து இருவரையும் சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து பார்வையற்ற தம்பதியினர் மீது காளை மோதும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் எருது விடும் விழாவில் பங்கேற்ற காளை வழிதவறி 4 கிலோமீட்டர் தூரம் ஓடி சாலையில் நடந்து சென்ற பார்வையற்ற தம்பதியினர் மீது காளை மோதியதில் 2 படுகாயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.